தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவில் இணைந்த திமுக தலைமை கழக பேச்சாளர். அதிமுகவில் இணைந்த திமுக தலைமை கழக பேச்சாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரையை சார்ந்தவர் தீப்பொறி ஆறுமுகம். இவர் கருணாநிதியின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருந்தார். 1970களில் இருந்து அவர் திமுகவுக்காக மேடைகளில் ஏறி பேசினார். அவருடைய பேச்சை கேட்பதற்கென்றே திமுக ரசிகர்கள் உண்டு, பொதுமக்களும் உண்டு. ஏனென்று சொன்னால் அவர் மேடைகளில் அவ்வளவு ஆபாசமாக பேசுவார். அவருடைய பேச்சை பெண்கள் கேட்க முடியாது. பலமுறை அதிமுக ஆட்சியில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார், சிறை தண்டனை பெற்றுள்ளார். கருணாநிதி தீவிர ஆதரவாளராக, நெஞ்சுக்கு இனியவராக இருந்தார். மதுரையில் பொன்முத்துராமலிங்கத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். 2001ஆம் ஆண்டு திமுக தன்னை புறக்கணிப்பதாக கூறி அவர் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் இணைந்தார். அவருக்கு செல்வி ஜெயலலிதா பொற்கிழி வழங்கினார். அதிமுகவில் அவருக்கு போதும் போதும் என்கிற அளவுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. ஆனால் 2010ஆம் ஆண்டு அவர் அதிமுக தன்னை புறக்கணிப்பதாக கூறி மீண்டும் திமுகவில் இணைந்தார். திமுகவில் இணைந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள் அவர் காலமாகிவிட்டார். அவர் மிகப்பெரிய ஒரு திமுக ஆதரவாளர். ஆனால் பணத்திற்கு ஆசைப்பட்டு அதிமுகவிற்கு தாவினார். செல்வி ஜெயலலிதா அவருக்கு போதும் போதும் என்கிற அளவுக்கு நிதியுதவி வழங்கினார். அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் அதிமுகவினர் 50,000, 1,00,000 என்று பேசுவதற்காக பணம் கொடுப்பர். ஆனால் திமுகவில் அவ்வாறு அல்ல, 1000, 2000 தான் கொடுப்பர். ஆனால் அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா தன்னை புறக்கணிப்பதாக கூறி 2010ஆம் ஆண்டு அவர் மீண்டும் திமுகவிற்கே திரும்பிவிட்டார். பிற்காலத்தில் அவர் காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தான் தீப்பொறி ஆறுமுகம் என்பது குறிப்பிடத்தக்கது. பலமுறை அவர் திமுகவிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளார். அவ்வாறு ஆபாசமாக பேசியதற்காக பலமுறை கருணாநிதி அவர்களால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.